தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியா பார்க்கப்படுறது என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் களம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது? அரசியலினுடைய இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த மாதிரியான இயக்கத்துல இருக்கிறாங்க? எந்த மாதிரியான ஒரு கூட்டணியை அமைச்சுக்க போறாங்க? எப்படியெல்லாம் தேர்தல் வியூகத்தை எடுத்துக்கிட்டு அணுக போறாங்க? மக்கள்கிட்ட போய் எப்படி வாக்குகளை வாங்க போறாங்க? இதற்கு எப்படியெல்லாம் நம்ம என்ன மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற சூழல்ல தேவையில்லாத ஆணியை பிடுங்கின மாதிரி இந்த திரிசம்மாவை பற்றி, அதாவது உச்சபட்ச நடிகையான சினிமா தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு நடிகையான, பெயரும் புகழும் பெற்ற நடிகையான திரிசம்மா அவர்களை பற்றி தேவையில்லாத ஒரு செய்தியை, ஆதாரமற்ற ஒரு செய்தியை சொல்லி மாட்டிக்கொண்ட அதிமுகவின் முன்னாள் ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் திரு ஏவி ராஜு ஐயா அவர்களுடைய தேவையற்ற கருத்தை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். என்ன நடந்தது, எப்படி இந்த விஷயம் பூதாகரமாச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கூவத்தூர் அம்பலம், கூவத்தூர் அரசியல் களத்தில் தேவையில்லாத ஒரு பரபரப்பான ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது 2017 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ஆளுமை திறனாக இருந்த ஒரு பெண்ணியத்தை நம்ம ஒரு பெண் ஆளுமையை போட்டுறணும்னா அது நம்ம ஜெயலலிதாவை பற்றி சொல்லலாம். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையில் என்ன மாதிரி இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த இடத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிய தலைமையிட்டிருந்து வந்த ஒரு உறுப்பினர் இன்று அதிமுகவினுடைய உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டுட்டாரு. அவர் பொறுப்பு வகிக்கல. அப்படிப்பட்ட ஒரு இதுல ஒரு காழ்ப்புணர்ச்சியா, ஒரு வன்மமா எதற்காக இந்த செய்தி வெளிவிட்டாரு? அப்போ கூவத்தூர்ல அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, இருவேறு அணிகளாக பிரிந்திருந்தது. அம்மா இறந்த காலத்துல ஓபிஎஸ் அணி, சசிகலா அணின்னு இருவேறு அணிகளாக பிரிஞ்சு ஓபிஎஸ் ஐயா தர்ம யுத்தம் தொடுக்க போயிட்டாரு. அம்மா சசிகலா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம தக்க வச்சுக்கணும், இவங்களை விட்டோம்னா ஆட்சி களையக்கூடிய மிகப்பெரிய விடயமா மாறி போயிடும், அதனால இவங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு கூவத்தூர்ல மிகப்பெரிய ஒரு லாட்ஜ், அதாவது ரிசார்ட் எப்படி வேணா சொல்லலாம், அதுல கொண்டு போய் அறைகள் எடுத்து எல்லா சகல வசதிகளோட சாப்பிட்றதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து அப்படி ஒரு மிகப்பெரிய குதூகல இடம்னு கூட சொல்லலாம். எவ்வளவோ பல கோடிகளை செலவு பண்ணி அங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது நமக்கு தெரியாது. அப்ப செய்திகளினுடைய அடிப்படையில நம்ம பேசுறோம். இப்படி எல்லாம் இருந்தாங்க, இவ்வளவுக்கு விலை போனாங்க, இவங்களை தக்க வச்சுக்கணும்னு இவங்க என்ன வேணா செய்யறாங்க அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருந்தது. அதனுடைய அடிப்படையில் நம்ம இதை பேசுறோம். அதுவும் அதுல அப்போ இந்த ஏவி ராஜு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. அந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் மது பழக்கம்லாம் கிடையாதுங்க. அவருக்கு ஒரே ஒரு விஷயம், சின்ன பொண்ணா பார்த்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு. இது எப்படி பேசுறதுன்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இதை நம்ம பொதுவெளியில ரொம்ப பேச வேண்டாம், நம்ம ஒரு மேம்போக்கா பேசுவோம், ஒரு செய்தியா போட்டு எடுத்துப்போம். அப்படி எனக்கு இந்த மாதிரி சின்ன பொண்ணா வேணும், அதுவும் இந்த மாதிரி அடிக்கு தான் வேணும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அப்படி ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் கேட்டேன் அப்படின்னு இங்க செய்தி ஊடகத்துல, அதுவும் இப்போ பெரிய ஒரு செய்தி ஊடகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞர் செய்திகள்லையும் சன் நியூஸ் செய்திலையும் அவர் ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாரு. அது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு புகழ்பெற்ற உச்சம் தொட்ட ஒரு நடிகை திரிசம்மா. அவங்க நடிகைங்கிறத தாண்டி அவங்க ஒரு பெண், அவங்கள இழுக்கா பேசலாமா அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரு பொதுவெளியில ஒரு ஆதாரமற்ற செய்தியை பேசக்கூடாதுன்னு கூட தெரியாத ஒரு ஒழுங்கீனமற்ற செயலாக தான் இதை பார்க்கணும். அவர் தேவையில்லாம
ஒரு தனக்கு எல்லா விஷயம் தெரியும் நேரில் பார்த்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, போய் செய்தி ஊடகத்திட்ட போய் தேவையில்லாத சொல்றாரு. அதுல அந்த அம்மா பேர் அடிபடுது. 25 லட்சத்துக்கு ஒரு டீலிங் நடந்துச்சு. அவரு இத கேட்டாரு. இத கேட்கறதுனால ஏற்பாடு பண்ணி தர வேண்டியது இருந்துச்சு. இதுக்கு உதவுனது கருணாஸ் ஐயா, நடிகர் கருணாஸ் ஐயா. அப்போ பல நடிகைகளை விட பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கருத்துக்கள் பேசுனாங்க. இந்த திரிசம்மாவை பத்தி ஏற்கனவே மன்சூர் அலிகான் ஐயா ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுனதை சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி பெரிய செய்தியாக்கி விட்டு இது பண்ணாங்க. இந்த ஒரு செய்திக்கு நம்ம திரிசம்மா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டனத்தை எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டுட்டு ட்விட்டர்ல பதிவிட்டுட்டு அவங்க பாட்டு கடந்து போறாங்க. அந்த அம்மானுடைய பெருந்தன்மை இது, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க ஒரு கேவலமானவங்க அப்படின்னு மனதிற்குள்ள எண்ணி இருக்கலாம். அதனால நம்ம இதை கடந்து போல இதை பெருசாக்கிட்டு இருக்க வேண்டாம்னு நினைச்சாங்களோ என்னமோ. ஆனால் இவங்க இந்த நடிகர் வட்டாரத்திலையும் இந்த திரையுலக வட்டாரத்திலையும் பார்த்தீங்கன்னா நடிகர் சேரன், இயக்குனர் சேரன், செல்வமணி இவங்கெல்லாம் ஒரு தலையீடு செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க பேசியிருக்கிறது தவறு, உங்க மேல சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கப்படும், இது ஆதாரமற்ற செய்தி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெண்ணியத்தை கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நடிகை திரிசாமாவை பத்தி நம்ம சொல்லணும்னா அவங்க பொது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யாரை பத்தியும் ஒரு காழ்ப்புணர்ச்சியா பேசுனதோ ஒரு தேவையில்லாத கிசு செய்தி வெளியிட்டதோ அப்படியெல்லாம் இருக்கவும் மாட்டாங்க. எந்த இடத்துலையும் ஒரு சர்ச்சைக்கு சிக்காத ஒரு நடிகைன்னு கூட சொல்லலாம். அவரு ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு கல்யாணம் ஆகாம தன்னுடைய தொழிலில் ஒரு சிறந்த வெற்றி அடைஞ்சு நம்ம திகழணும், ஒரு பேரும் புகழோட வாழணுங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு அவங்களுடைய வெற்றியை அனுபவிச்சுட்டு மிகப்பெரிய இடத்துல வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே நம்ம இந்த செய்தியெல்லாம் பெருசாக எடுத்துக்காம பொதுவான செய்தியாக பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியினர் ஒரு பெண்ணியத்தை போற்றி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து சம வாய்ப்பை கொடுத்து எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி, பெண் விடுதலையை பற்றி, பெண் இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கிறாங்கிறது முதற்கொண்டு பெண்ணிற்கான அனைத்து விடயங்களையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும் சொல்லி நாம் தமிழர் அரசு வரும்போது இதற்கான எல்லா சூழ்நிலையும் மாறும் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமன் சொல்லிட்டு வர இடத்துல இப்படி ஒரு கேவலமான ஒரு செய்தியை இவர் அவதூறு பரப்பி இருக்கிறார் அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் ஒரு குற்றமாக தான் கருதப்படுது. அதுவும் ஐயா கருணாஸ் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா உங்க பேர் அடிபட்டு இருக்குது, இப்ப இந்த பேர் உங்க பேர் அடிபட்டதுனால உங்க மேல தவறு இல்லை, இந்த தவறை நீங்க செய்யலைங்கிற நிரூபிக்க வேண்டிய இடத்துக்கு இருக்கிறீங்க. நீங்க ஐயாவும் என்ன பண்ணி வைக்கிறாருன்னா அவரும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லி காவல்துறையில ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி வைக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. இதுவும் வந்த தகவலினுடைய அடிப்படையில பேசுறோம். ரெண்டாவது என்னன்னா, சமூக வலைதளத்துல நமக்கு கிடைச்ச தகவல் இதெல்லாமே பல செய்திகளை நம்ம உற்று நோக்கிறோம். இப்போ அதில் என்ன பேசிக்கிறாங்க, ஓ இப்படி ஒரு தகவல் வந்திருக்குதா, அப்போ கிடைச்சங்கடுத்து இதை பற்றி பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அதை உணர்ந்து நம்ம இங்கே தெரிவிக்க வேண்டிய இடத்துல நம்ம தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணியத்தை போற்றக்கூடிய இடத்துல ஒரு பெண் தலைவராக, அதாவது ஒரு ஆளுமையில மிகச்சிறந்த ஒரு இடத்துல இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்களின் வழியில் நீங்க ஒரு பல ஆண்டு காலம் அந்த கட்சியில பயணிச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்க பொதுவெளியில பெண்களை பத்தி பேசும்போது எப்படிப்பட்ட ஒரு எப்படி பேசணுங்கிறது கூட தெரியாம ஒரு அநாகரிகமா இப்படித்தான் பேசுவீங்களான்னு நான் சொல்லலீங்க. நீங்க உண்மையால உங்க செய்தி வந்த செய்தி கீழே இருக்கக்கூடிய அந்த கருத்து பெட்டிகள்ல போய் அவங்க மக்கள் என்ன கொந்தளிச்சு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்கிறத படிச்சு பாருங்க. அவங்க கேட்குறாங்க என்னன்னு, சமூக வலைதளத்துல பதிவிடுறவங்க கேட்குறாங்க, உங்க வீட்டு அக்கா பொண்ணு, உங்க வீட்டு அக்கா, உங்க வீட்டு தங்கச்சி, உங்க பிள்ளையா இருந்தா நீங்க இப்படி பொதுத்தளத்துல பேசுவீங்களா? அதுவும் அந்த அம்மாவுக்கு 25 லட்ச ரூபாய் டீலிங் நடந்துச்சு, அந்த டீலிங்கை கருணாஸ் ஐயா பண்ணி தந்தாரு, இங்க பல்வேறு விதமான நடிகைகள் விலை போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடிகைன்னா என்ன வேணாம் பேசலாமா? நடிகைன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டு இதை பண்ணுவீங்களா? இன்னைக்கு இந்த மாதர் சங்கம் எல்லாம் எங்க போச்சு? இந்த மாதர் சங்கம் இன்னைக்கு எங்க போச்சு? இத திரிசம்மாவை பத்தி பேசினப்ப இத தட்டி கேட்காத வீரலட்சுமி எங்க போயிட்டாங்க? இதை தட்டி கேட்டிருக்கணும்ல, நேரடியாக களத்துல இறங்கி போராட்டம் பண்ணி இருக்கணும்ல. அதெல்லாம் பண்ணாம
பல செய்திகளை பலவாறு வந்து வெளியிடுறது. அது தேவையில்லாத தர்க்கத்தை பண்ணிக்கிட்டு, அரசியல் பண்ணிக்கிட்டு, சரி நம்ம அதை பற்றி முழுமையாக பேச வேண்டாம். ஆனாலும் இந்த மாதிரி பொது வழியில் ஒரு தேவையற்ற ஒரு பெண்ணை பற்றி தவறாக, இழிவாக, தெரியாத ஒரு ஆதாரமற்ற செய்தியை வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் வச்சிருக்கணும். நீங்க செய்தி ஊடகத்திட்ட வந்து பேசுறீங்க, அது மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து பரவலா போகுது. அப்ப நம்ம எப்படி ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருந்தாலும் கூட, அதாவது காது வழியாவோ வேறொரு சமூக வலைத்தளத்தினுடைய பதிவின் வழியாவோ நமக்கு கிடைச்சிருந்தா கூட நாம அதை வந்து உறுதிப்படுத்திக்கணும். இந்த செய்தி இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கணும். அப்படி பேசாம நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்தக்கூடிய விடயத்தை, அவங்களுடைய பேரை களங்கப்படுத்தும் விடயத்தை வந்து விதைச்சிருக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்போ யார் வீட்டு பெண்ணாக இருந்தாலும், எந்த பெண்ணாக இருந்தாலும் நீங்க வந்து இப்படித்தான் கையாளுவீங்க, இப்படித்தான் வந்து பொதுவெளியில பேசுவீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய விடயமா சர்ச்சையா இன்னைக்கு மாறிட்டு இருக்குது. எவ்வளவோ விடயங்கள் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ உரிமை மீட்புகள் இருக்குது, எத்தனையோ இங்க வந்து விவசாயிகள் குறைகள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து பேசாத நீங்க இத்தனை நாளா களத்துக்குள்ள வராம, உங்களுக்கு உங்களை வந்து உறுப்பினராக நீக்கி விட்டாங்க, அந்த கட்சியிலேயே கூட்டத்தில் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, அதனால வந்து நான் இவங்களை பற்றியெல்லாம் சொல்ல போறேங்கிற ஒரு முனைப்போட நீங்க செய்தியை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஆதாரமற்ற செய்தி சொன்னது மிகப்பெரிய தவறு. அதுலேயும் இன்னைக்கு வரைக்கும் கருணாஸ் ஐயா வந்து இன்னும் ஒரு வலிமையான ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தியா இருக்குது. கருணாஸ் ஐயா வந்து இதற்கு வந்து உண்மையான வலிமையான ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அப்பதான் இது மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து வந்து பொதுத்தளத்துல வந்து பெண்களை பத்தி இழிவா தரக்குறைவா பேச மாட்டாங்க. அப்போ இங்க தெரிசாமாவும் அவர்களும் இன்னுமே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ உங்களை பத்தி பேசுறாங்க, நாளைக்கு வந்து தொடர்ந்து உங்களை பத்தி ஒரு கருத்துக்கு வந்துட்டு இருக்குதுன்னா, மக்கள் மத்தியில் இன்னும் ஒருவேளை அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் இப்படி வந்து சொல்றாங்க, அவங்க எதுவும் பேசாம கடந்து போறாங்க அப்படின்னு அவங்க மக்கள் நினைக்க தோணும். அப்போ மக்களுக்கு நீங்க நான் இப்படி இல்லைங்கிற செய்தி எப்படி சொல்லுவீங்க? வலிமையான நடவடிக்கையில காட்டணும். அப்பதான் அந்த நடவடிக்கை மூலமா இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு விடயத்தை பேசுறது வந்து தவிர்ப்பாங்க பொது வெளியில. பெண்கள்னா என்ன வேணும் பேசலாமா? பெண்கள் நாட்டின் கண்கள், பெண் விடுதலை இல்லை, மண் விடுதலை இல்லைன்னு எல்லாம் மேடத்தோறும் நல்லா வாக்கு வாங்கணும், வாக்கு அரசியல்ல வாக்கு வாங்கணும். பணம் கொடுத்து தான் வாங்குறாங்க, அது நமக்கு தேவையில்லாத ஒரு விடயம். இங்க வந்து ஒரு கருத்து பதிவோ, ஒரு கொள்கை பதிவோ, ஒரு நல்லது செஞ்சா வாங்கணுங்கிற ஒரு இடம் இல்லாம போய் வாக்கு வந்து ஓட்டை வந்து விலக்கி வைக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்து நிக்குதுன்னா, இந்த சமூகம் எந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்குது. ஒரு பொது வெளியில பெண்களை இழிவா தரக்குறைவா பேசக்கூடிய அளவுக்கு, ஒரு ஆதாரமற்ற செய்தியை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்குது அப்படின்னா, இந்த அரசியல் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாரு? இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை, அரசியல் புரட்சியை வந்து செய்யணும் அப்படின்னோம்னா, இந்த 50 ஆண்டு காலத்துக்கு மேலையும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசுகளுடைய சித்தாந்தங்களை தூக்கி எறிங்க, கொள்கைகளை தூக்கி எறிங்க. அவங்களுக்குன்னு என்ன கோட்பாடு இருக்குது? எம்ஜிஆர் இருந்தாரு, நல்லதை பண்ணாரு, சரி அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு அவர் இருக்கிறாரு, இல்லை அவரு வச்சு இவங்க பண்ற அரசியல் இருக்குதுங்கிறது எல்லாமே நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்குது. அவரு மிகப்பெரிய நல்லவர், நிறைய செஞ்சாரு அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்குறோம், நிறைய கேட்டிருக்கிறோம் செவி வழியா. என்னுடைய தகப்பனார் சொன்னதோ, என்னுடைய அம்மா சொன்னதோ, எங்களுடைய மூத்தோர் சொன்னதோ நம்ம கேட்டுக்கிறோம். நான் பார்த்ததில்லை. நம்மெல்லாம் இப்போ ஒரு சின்ன வயது, நமக்கு அறியாமை, அதெல்லாம் நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு களத்தில். இன்னைக்கு பல சமூக ஊடகங்கள், இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கிறதுனால அப்டேட்டிங்காக எல்லா விஷயம் அப்பப்பவே வந்துடுறதுனால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி பொதுவெளியில் ஒரு பெண்ணை பற்றி பேசுனது மிகப்பெரிய தவறு தவறு தவறு. அதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அந்த மன்னிப்பு கேட்டதுமே வந்து ஏற்புடையது கிடையாது. ஏன்னா காயம்பட்டிருந்தா, புண்பட்டிருந்தா, எப்படி புண்படாமல் இருக்கு, எப்படி காயப்படாமல் இருக்கும்? எல்லாம் சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சு போட்டு செய்தி ஊடகங்களில் பேசி போட்டு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா, இது பேசுறதுக்கு முன்னாடி ஏன் யோசிக்கல?
இந்த மாதிரியான பின்விளைவுகள் வரும், இந்த மாதிரி அந்த அம்மாவை வந்து தவறா பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவாற்றல் இல்லாமையே நீங்க பேசியிருப்பீங்க. ஒரு ஒன்றிய கழக செயலாளரா நீங்க வந்து பயணிச்சிருக்கிறீங்க, ஒன்றிய பொறுப்பாளரா வந்து நீங்க பயணிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, உங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் நீங்க ஒரு தலைவரா திகழ்ந்திருக்கிறீங்கன்னு தான், ஒரு வழிகாட்டியா, ஒரு படை தளபதியா திகழ்ந்திருக்கிறீங்கன்னு தான் பார்க்க முடியும். அப்போ உங்க படையில இருந்த படை வீரர்களுக்கு நீங்க எந்த மாதிரியான வழிய காட்டியிருப்பீங்க? இப்படிதான் அந்த மாரி இருந்த படை வீரர்களுடைய பெண்கள பத்தி நீங்க எந்த மாரி நெனச்சிருந்திருப்பீங்க? இப்படிங்கிற ஒரு விடயத்த நோக்கி நம்ம நகர வேண்டியது இருக்குது. அவ்வளவு தூரம் நம்ம ஆழமா போக வேண்டாம். நம்ம ஒரு மேம்போக்கு செய்தியான பார்த்தா, இது வெளியில பேசுறது ஒரு அருவருப்பா தோணுது. என்னடா ஒரு பெண்ண இவ்வளவு இழிவுபடுத்திட்டாங்களே! உச்சபட்ச நடிகையா ஒரு புகழ் பெற்று, ஒரு வாழ்க்கை போராட்டத்துல பல்வேறு இன்னல்களை, இடர்பாடுகளை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பொதுவெளியில ஒரு பெயர் பெற்ற ஒரு நடிகையா தன்னுடைய தொழில்ல சிறந்து விளங்கி ஒரு வெற்றியினுடைய பாதையில போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பத்தி இவ்வளவு இழிவா பேசிட்டாங்களே அப்படின்னு ஒரு தாங்க முடியாத மனதோட ஊடகங்கள்ல 2 நாளா எல்லாமே சமூக வலைதளத்திலையும் சரி, வலையொலிகள்லயும் சரி, நான் கவனிச்சிருக்கிறத எக்ஸ் வலைதளங்கள்லயும் சரி பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாம் சுத்தி இந்த ஓரிரு தினங்களா வந்து இது பெரிய பூதாகரம செய்தியா, பெரிய சர்ச்சைக்குரிய செய்தியா பேசப்பட்டு வருது. இங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஒரு பெண்ணை பத்தி இழிவா பேசுறது மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா பெண் உரிமை மறுக்கப்படுது. இப்படி இருக்கிறதுனாலதான் அந்த காலத்து பெண்கள் வந்து வெளியே வராம இருந்தாங்க. பெண்களுக்கு அடிப்படை உரிமை கொடுக்காம, அடிப்படை கல்வி கொடுக்காம, அவங்கள அடிப்படை அரசியல்ல வந்து நகர்த்தாம இன்னைக்கு எத்தனை பேர் நகர்த்திட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் பாதிக்கு பாதி 20 பெண்கள் 20 ஆண்கள் சொல்லி படன்னு வேட்பாளர்களை போட்டு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு அரசியல் பயணத்தை வந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, அவரை தவிர இங்க ஆள் கிடையாது. பெண்ணை மதிப்பதற்கும் பெண்ணியத்தை போற்றுவதற்கும். அந்த அளவுக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடந்தா கூட பெண்கள் நின்றுட்டு இருந்தா கூட, தம்பி நீ ஏந்திரி, அக்காவுக்கு நாற்காலியை போடு, அக்கா கால் வலிக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடு தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாய் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு ஒழுங்கு கட்டமைப்புல வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னா அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணிய அண்ணன் கூட ஒரு ஆண், நீங்க ஜெயலலிதா அம்மையார் அப்படிங்கிறவங்க ஒரு பெண். அந்த பெண்ணிய தலைமையில வந்துட்டு எப்படி ஒரு பெண்ணை பத்தி பொதுவெளியில பேசணுங்கிற ஒரு அறிவு தலைமை இல்லாத ஒரு செய்தியை நீங்க வெளியிடுறது எப்படி வந்து ஏற்புடையதாகும் அப்படிங்கிறத உற்று நோக்கணும். இந்த மாதிரி விடயங்களை என்ன சொல்றது, ஒரு ஆதாரமற்ற செய்தியை இத்தனை லட்சத்துக்கு இவங்க விலைக்கு வந்தாங்க, நாங்கெல்லாம் இந்த செய்தியை கேட்டோம் அதனாலதான் பேசுறேன்னு சொல்லி தேவையற்ற செய்திகளை உங்களுடைய தனி லாபத்திற்காக, உங்களுடைய தனி முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய தனி எதிர்பார்ப்பிற்காக தன்னிலை நீங்க யோசிக்காது வெளியில வந்து இந்த செய்தியை வந்து பரப்புறது வந்து வன்மையான கண்டனத்திற்குரியது. இது மாதிரி செய்திகளை வந்து தவிர்த்துக்குங்க. பல பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதை எடுத்து பேசுங்க. மக்களுக்கு தேவையான விடயங்களை வந்து தீர்வுகளை வந்து பேசுங்க. அந்த இடத்துல ஒரு அரசியல் களத்துல நம்ம தொடர்ந்து பயணிப்போம், சந்திப்போம். நன்றி.